வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாய், ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்திச்செடி நம்ம ஒட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் இவ்வளோ நாளுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுருக்கணும். ஆனால் நம்ம ஏன் கட் பண்ணலன்னா ரிமைனிங் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1000 பிளான்ட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக அது இப்போ நம்ம பண்ணியிருக்கிற மெத்தடில் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான்ட் வந்துருச்சுன்னா இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிவிட்டு நம்ம விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா தண்டு சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த மாதிரி அடியோடு நம்ம கட் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி கட் பண்ணணும். ஆனால் நம்ம விட்டு வச்சுருக்கோன்னா போட்டு போட்டு ரெடி பண்ணணும். மழைக்காக தான். மழை பார்த்திங்களா, மழை இல்லாமல் பில்லே இந்த மாதிரி காஞ்சு போயிருக்கு. மழை வந்தால் தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டுனா, ஒரு 50 சென்ட்டு, ஒரு அரை ஏக்கர் சொல்லலாம், 50 சென்ட் அளவுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கலப்பாக எல்லா செடியும் போட்டு வச்சா கண்டிப்பாக உங்களுக்கு ரொட்டேஷனாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட் கிடச்சிட்டே இருக்கும். சாத்துக்குடிக்கு தண்ணி இல்லாமல் பார்த்திங்கன்னா காய் பாருங்கள், காய் இலையெல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது. தண்ணி கொடுக்கணும். ஆனால் காய் இது கூட சுமாராக நல்ல சைஸ் வருதுங்க. பாருங்களேன், இது சிங்கிளாக இருக்கிறதுலாம் நல்ல நல்ல காய். இந்த டபுளாக இருக்கிறது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னதாக வருது. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நியூஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். நம்மளுடைய இந்த கொய்யா தோட்டம் நம்ம பவர் வீடரில் தான் நம்ம களவு வெட்டணும், ஓகேங்களா? இப்போ நம்ம சரி ஏன் நம்ம அது ஓனாக பை பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, அது ஓட்டுறதுக்கு நமக்கு ஆள் கிடையாதுங்க, ஓகேவா? நம்ம சொல்லிட்டா அவங்களே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா நமக்கு ஓட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கிடலாம், என்ன இதுக்கப்புறம் நாமளே கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா, அதை பற்றி நம்ம அந்த மானியெல்லாம் ஆன்லைனில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, ஒரு கூட்டுறவு சொசைட்டின்னு சொல்லுவாங்கள்ல, கூட்டுறவு வங்கி, ஓகேவா? வேளாண் கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவோம்ல, வில்லேஜ் சைடு, சிட்டி சைடில் தெரியும், வில்லேஜ் சைட்லலாம் இருக்கும். அங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிராக்டரு, இந்த மாதிரி பவர் வீடரு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னது டெம்போ சொல்லுவோம்ல, இந்த டாட்டா ஏசின்னு சொல்லுவோம், டாட்டா ஏசி, இந்த ட்ரக்கு மாதிரி இருக்குல்ல, ஸ்மால் சைஸ் ட்ரக்கு மாதிரி இருக்கிறதெல்லாம் கவர்மெண்ட்லேயே ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டில் நமக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க, ஓகேவா? எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இது அவங்க தெரியும் நம்மளுக்கு, அவங்க ஆஃபீஸரில் நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும். அவங்கக்கிட்ட சும்மா நம்ம கால் பண்ணி என்கொயரி பண்ணோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திருவண்ணாமலையில் பண்ணோம். திருவண்ணாமலை கால் பண்ணிவிட்டு நம்ம ஹெட் ஆஃபீஸில் கேட்கும்போது, உங்கள் லோக்கல் வில்லேஜ் சர்க்கிள்லேயே இருக்கிற அந்த கூட்டுறவு வங்கியில் நீங்கள் கேட்டு பாருங்கள், அங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பை லக்குங்க, நாம் அதை விசாரிக்கிற நேரம் பார்த்து ஃபஸ்ட்டு டைம் நாம் தான் அதை எடுத்திருக்கோம். நாம் தான் என்ன பண்ணுறோம், அதை எடுத்துகிட்டு ஓட்டியிருக்கோம். ஆயில் கூட ஊற்றலைங்க, ஓகேவா? அந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு ஒரு பவர் வீடர் ஒன்று கிடச்சிருக்கு. நான் பவர் வீடர் போய் பார்க்கலாம். தோட்டம் தான் இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா பவர் வீடரில் நம்ம ஓட்டினது தான், ஓகேவா? இது அதிகமான களை இருந்ததுனால நம்ம இது மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டு அந்த தோட்டம் எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம விட்டது தான். ஆனால் என் ஹஸ்பண்ட் ஒரே ஒரு செடி இருந்தால் கூட அதை வீண் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங் இது நம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. செடி சுற்றி மட்டும் ஓட்டியிருக்கு. ஏன்னா ஈரம் இல்லாதனால இந்த இடம்லாம் ஓட்ட முடியல. நம்மளுக்கு மழை பெஞ்சால் இது ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஓட்டியிருக்கு. நாங்கள் உள்ளவே வராதனால பூச்சி பார்த்திங்களா எப்படி கட்டியிருக்கு. இது ஆன்லைனில் செக் பண்ணதுக்கு 1 ஹவருக்கு 500 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு ஓட்டுறவங்க பார்த்திங்கன்னா 600 per hour, ஓகேவா? அப்படி தான் நம்ம இது வரைக்கும் நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோம். இது நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பட் அவங்க ஆஃபீஸில் எதுவும் சொல்லலை. இது 7 HP தான். இது நம்மளுக்கு இந்த கூட்டுறவு சொசைட்டிலேருந்து நம்ம ரெண்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு ஓட்டுறோம். இதுக்கு முன்னாடி ஓட்டினதெல்லாம் கியர்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இந்த மாடல் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த மாதிரி பரவாயில்ல, சூப்பராக ஓட்டியிருக்கு பார்த்திங்களா? என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நடுவில் எப்படி இந்த மாதிரி பில்லு இருந்தால் பரவாயில்ல,
இந்த மாதிரி செடியை சுற்றி மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணி ஓட்டிக்கலாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் 7 ஹெச்பின்னே போட்டிருக்காங்க. ஆனால் கை ஃபுல்லாக வந்து நான் கூட ஓட்டினேன். என் கை பார்த்திங்கன்னா டேமேஜ் பாருங்கள். இப்போ கை ஃபுல்லாக செவந்து போயிருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கற்றுக்கலாம்ல, செய்ய சரியாக போயிடும். அவ்வளோதான். அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் கஷ்டம்னு ஒன்றும் கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி வைப்ரேட் ஆகும், பயங்கரமாக வைப்ரேட் ஆகும்போது இது ஃபுல்லாக கை வந்து வலிக்குது. வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நான் தான் எடுத்துகிட்டு ஓட்ட வேண்டியது தான். ஆனால் இது இருந்தால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் ரெகுலராக ஓட்ட முடியாதே, அது ஒன்று தான். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இந்த மிஷினை பற்றி ஏதாவது அப்டேட் இருந்தால் நீங்களும் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஆனால் சூப்பராக ஓட்டியிருக்குங்க. இந்த மாதிரி 2 பேரும் சண்டை போடுறானுங்க. ஜாக்கி டைகர், அவன் பாருங்கள், அவனை கூப்பிட்றக்கூடாது. ரெட் கலராக இருக்கிறவன் வந்து ஜாக்கி, இந்த ஒயிட்டாக ரெட்டாக இருக்கிறவன் வந்து டைகரு. ஜாக்கின்னு நம்ம கூப்பிட்டோன்னா அவனுக்கு பொசசிவ் ரொம்ப அதிகம். இங்கே பாரா ஜாக்கி, ஏன் அவனை கூப்பிட்றான்னு கேட்குறான் அவன். இதுதாங்க பிரச்சனை. பாருங்கள், சூப்பராக நம்ம ஓட்டியிருக்கானா. நம்ம தோட்டம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வந்து தோட்டம் இல்லை இந்த மாதிரி தோட்ட பயிரெலாம் கூட நீங்கள் கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு நடுவில் வந்து இந்த மிஷினை வச்சு தாராளமாக ஓட்டலாம். ஆளுங்க பற்றாக்குறையை வந்து இந்த மிஷின் வந்து கண்டிப்பாக பூர்த்தி பண்ணிடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.